நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டயட்ல இருக்கிறோம், கம்மியா சாப்பிடணும். மீனாட்சி, என்ன என்ன அவமானப்படுத்துறியா? என்னடி ஏன்டி சண்டை போடுற? டேய், இப்ப எதுக்கு இந்த டிராமா? டிராமாலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப ஒழுங்கா நான் சுட்ட தோசையை சாப்பிட முடியுமா முடியாதா? இங்க ஒருத்தி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உன் சட்டையை அயன் பண்ணுவ, உன் வேலையை பார்த்துப்ப. இப்படி எல்லாம் வெறுப்பேத்துனா நான் உடனே பயந்துட்டு இறங்கி வருவேன்னு பாக்குறியா? நான் எதையும் எதிர்பார்க்கல. நீ தான் சொன்ன நீட் சம் ஸ்பேஸ்னு. அப்புறம் எதுக்கு கோபப்படுற? என்னோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணணும்னு நடந்துக்கிறது வேற. நீ என்ன அப்படியா பண்ற? நான் இப்படி பண்றேங்கிற மாதிரி நடந்துக்கிற. உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு பிரெட்டை தின்னுட்டு போயிடுவ. நீ போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா என்ன எப்படி ரவுண்டு கட்டி அடிப்பாங்க தெரியுமா? இல்ல மீனாட்சி, நான் வந்து உண்மையை பேசுடா. எனக்கு எல்லா சைடுல இருந்து பிரஷர் போடுறியா? நீ இப்படி பேசுன நான் என்னத்த பேசுறது? சரிப்பா, நீயே உன் துணியை அயன் பண்ணி போட்டுக்க. நீயே சமைச்சு சாப்பிட தூங்கு. நான் ஊருக்கு போறேன். மீனாட்சி, ஆமாடா, நான் கிளம்புறேன். ஊருக்கு போனா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்ப மட்டும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இப்போ உன் வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். இன்னும் 2 நாள்ல உங்க அம்மா ஃபோன் பண்ணி உன் அக்கா கிட்ட சொல்லுவாங்க. உன் அக்கா என் அண்ணன் கிட்ட சொல்லும். எப்படியும் எல்லாருக்கும் தெரியதான் போகுது. ஏய், நான் நினைச்சது நம்ம 2 பேருக்கும் நடுவுல உள்ள பிரச்சனைய வெளியே யாருக்கும் தெரியாம நம்மளே தீர்த்துக்கணும்னு. ஆனா நீ அது இல்ல இது இல்லன்னு சொல்லி அந்த பிரச்சனைய எல்லாருக்கும் தெரியற மாதிரி பெருசு பண்ணிட்ட. கபர் மீனாட்சி, சத்தியமா நான் வேற எந்த நோக்கத்திலும் இதெல்லாம் பண்ணல. நிஜமாவே நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நீ சரியாகும்போது சரியாவு, என் வேலையெல்லாம் நாளே பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகலாம் நான் யோசிக்கல. இப்போ என்ன, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அவள் தானே? நான் பண்ணல. தோசை எடுத்து வை, சாப்பிட்றேன். குடுமா, நீ சுட்ட தோசை, நீ அரைச்ச சட்னி எல்லாத்தையும் நான் சாப்பிட்றேன். இந்த பிரச்சனையை இதோட முடிவு கொண்டு வந்துடணும். போதுமா? சாப்பிட்டா சரியா போச்சா? வேற என்ன பண்ணும்? நீ பண்ணது தப்புன்னு இப்போ உனக்கு தோணலையா? சரி, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிடுமா? உனக்கு இருக்கிற நக்கல் இருக்கு பாரு. விளையாட்டுக்கெல்லாம் சொல்லடி, நிஜமா தான் சொல்றேன். ஒன்னும் தேவையில்ல, நீ உன் பிரெட்டையே சாப்பிடு. மீனாட்சி, நான் தான் இதை இதோட விட்டுலாம் சொல்றேன்ல. நீ நினைக்கிறப்ப பண்ணுவ, பிரச்சனை வந்தா மாத்திப்ப. இப்ப நான் என்ன பண்ணும்? உனக்கு எது சரின்னு தோணுதோ அதையே நீ பண்ணு. மீனாட்சி, ஆமாடா, என் கையால நீ சாப்பிடக்கூடாது, என்கிட்ட எந்த உதவியும் வாங்க கூடாதுன்னு தானே யோசிச்ச. அப்படியே இரு. அப்படி இல்லடி. இங்க பார், நான் மாறி வர வரைக்கும் உன் வேலையை நீயே பாத்துக்கிறேன்னு சொன்னல, நீயே பாத்துக்க. ஓகே? ஒரு நிமிஷம். நான் ஒரு தப்பு பண்ண, ஒண்ணு கோவப்படு, இல்ல அது பெரிய தப்பு நினைச்சினா என்ன தூக்கி போட்டு போ, இல்ல அது சின்ன தப்புனா என்ன மன்னிச்சு ஏத்துக்க. இவ்வளவுதாண்டி நான் கேட்டேன். நீ என்ன பண்ண? சரி சரின்னு சொல்லிட்டு எந்த ஃபீலுமே இல்லாம என் கூட இருந்த. எனக்கு டார்ச்சர் ஆகுதுன்னு அதை நீ கேரே பண்ணிக்கல. கூடவே இருந்துட்டு என்ன கொன்ன. ஒரு ஸ்டெப் நான் தள்ளி போனா அது எப்படி நீயா தள்ளி போலாம்? அதுக்கும் என்ன அடிச்ச. சரி வேணா, தள்ளி போவானா போன்ற. என்ன என்னடி நினைச்சிட்டு இருக்கிற? இப்போ சொல்றேன், அந்த மல்லிகாக்கும் எனக்கும் நடுவுல ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் பண்ண ஒரே தப்பு, அந்த மேட்டரை நான் சீரியஸா எடுத்துக்காதான். இதை நீ நம்புனா நம்பு, நம்ப கடி போடி. எப்போ பார்த்தோம் என்னையே சொல்லிட்டு. சௌந்தர்யா, உட்காருமா. என்னம்மா நீ? ஸ்கூல் பிள்ளைங்க வாத்தியாரை பார்த்தா ஒவ்வொரு தடவையும் எந்திரிச்சு நிக்கிற மாதிரி நான் அங்கங்க போறப்பல எந்திரிச்சு நிக்கிறியே. இல்ல மாமா, ஒரு மரியாதைக்காக தான். இதுல என்னம்மா மரியாதை குறைச்சல் இருக்கு? உங்க வீட்டுல உங்க அப்பா அங்க எங்க போறப்போ இப்படிதான் பண்ணுவியா? இல்ல மாமா. உட்காருமா. இல்ல மாமா, அத்தை பார்த்தாங்கன்னா. அவ கிடக்குற. இல்ல மாமா, இப்படி உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருந்தேன்னா. புக்கு தானே படிக்கிற, படிமா, உட்காந்து படி.
என்ன தமிழ்? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா கடலை. ஆ, சரிப்பா. ம். 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 ஐயோ, தமிழ், பா கடலை நிறைய இருக்கா? ஏன்பா, கொடுக்கறதா இருந்தா ஒரு கிண்ணத்துல போட்டு கொடு, சாப்பிட்றேன். இப்படி தூக்கி எறிஞ்சனா கரெக்டா கேட்ச் பண்ண முடியலப்பா. அம்மாடி, புருஷன் தனியா கூப்பிடுறான்ல, போய் பேசுமா. இல்ல மாமா. போன்றல்ல. என்னங்க வேணும்? ஏன் என் மானத்தை வாங்குறீங்க? பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் விழுந்து விழுந்து படிக்கிறாரு. சரி, என்ன விஷயம்? படத்துக்கு போலாமா? படத்துக்கா? ம், என்ன படம்? விஸ்வரூபம். அது ரொம்ப சண்டை படம் இல்ல? ஏய், கமல் படம். ஆமாங்க, கமல் படம் தான், ஆனா சண்டை படம். ஏய், அலை இல்லாத கடலா, லவ் இல்லாத கமலா? பாரு. போலாமா? அம்மா? ஏய், எதுக்கு தேவையில்லாம அம்மாவெல்லாம் முடிச்சு இழுத்துட்டு இருக்க? இல்ல, அவங்களும் பாவம் தானே, எங்க போறாங்க வராங்க. இப்படியெல்லாம் ஒண்ணு நீ நல்ல வருவாங்கன்றாலும் அவசியம் கிடையாது. வா போலாம். வண்டி சொல்லவா? வண்டியா? ம், கார். கார் எல்லாம் எதுக்கு? அப்புறம் பைக்ல போலாம், பின்னாடி உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு ஸ்பீடா போலாம். ஏய், லூசா நீயே? ம். ராத்திரி திருப்பி வரப்ப எவ்வளவு பனி விழுதுன்னு தெரியுமில, அப்புறம் சளி பிடிச்சிக்கிறேன். அது இல்லாம ராத்திரி நேரம் இப்படி பைக்கில் வரதெல்லாம் சேஃப்டி கிடையாது. என்னங்க? ஏய், அங்க லாரி எல்லாம் ரோட்ல எப்படி வருது தெரியுமா? லேசா தட்டி விட்டியா சோலி முடிஞ்சு. லவ் பண்றப்ப பைக்ல போலாம்பீங்க. இங்க பாரு, காதலிய சந்தோஷமா வச்சுக்கிறணும், பொண்டாட்டிய பாதுகாப்பா வச்சுக்கிறணும். ஏன் பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க கூடாதா? அப்படி இல்லப்பா, காதலிக்கிறப்ப காதலிக்காக சில ரிஸ்க் எடுக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறதா முக்கியம். முதல்ல பாதுகாப்பு, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ரொம்ப தான். ஆமா, ரொம்ப தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், இங்க வாங்கடி. என்னக்கா? எங்கடி போயிட்டீங்க? சும்மா அப்படியே கடை வரைக்கும். கடைக்கா? ஆமாக்கா, ஷாப்பிங். என்ன வாங்குனீங்க? கார்ட்ஸ், கிஃப்ட்ஸ். யாருக்காவது பர்த்டே ஏதாவது வருதா? ஏன் பர்த்டேக்கு மட்டும்தான் கார்டு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்களா? வேற எதுக்கு கொடுப்பாங்க? இன்னொரு முக்கியமான டே இருக்குக்கா, அதுக்கும் கொடுப்பாங்க. என்னடி அது? ஐயே அக்கா, உனக்கு வயசு ஆயிடுச்சுக்கா. ஏய், என்னன்னு சொல்லுங்க. பின்ன என்னக்கா, பிப்ரவரி மாசம் போய் யாராவது இந்த கேள்வியை கேட்பாங்களா? ஊரே அல்லோலப்படுது. சுதா, அக்காக்கு வயசாயிடுச்சு. அக்கா குடும்ப பொண்ணு லிஸ்ட்ல சேர்ந்துட்டாங்க. என்னன்னு சொல்லுங்கடி. அக்கா, பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதின்னு ஒண்ணு வருது. அந்த 14ஆம் தேதி நாளைக்கு மறுநாள் வருது. அந்த 14ஆம் தேதியை என்னவா கொண்டாடுவாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னக்கா, நவம்பர் 14 குழந்தைகள் தினம், பிப்ரவரி 14 வீணா போனவர்களோட தினம். அக்கா, என்ன 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 என்ன? இல்லக்கா, காதலர்கள் தினத்தை நீ எப்படி கொண்டாட போறேன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். ஒன்னும் கொண்டாட போறதில்ல. என்னக்கா இப்படி கடுப்பா பதில் சொல்ற? சும்மா இருங்கடி. ஏதாவது பண்ணணும்க்கா. நல்லா நல்லி எலும்பு 1 கிலோ எடுத்து ஐய குழம்பு வச்சு கோலா உருண்டை பண்ணலாமான்னு பாக்குறேன். காதலர் தினத்தை கொண்டாடுன்னு சொன்னா நீ கறி குழம்பு விக்கலன்னு சொல்ற. மேட்சே ஆக மாட்டேங்குதே. எங்களுக்குள்ளேயே மேட்ச் ஆக மாட்டேங்குது. அதை யாராவது கேட்டீங்களா?
ரகசியமா ஏதாவது ஒண்ணு பிளான் பண்ணி வச்சிருப்ப, எங்களுக்கு தெரியாதா? சீரியஸாவே இந்த தடவை நான் எதுவும் கொடுக்கறதா இல்ல. ஏன்? மூடு இல்ல. மூடு இல்லையா? ஆமாடி, அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு மல்லிகா ஞாபகம் தான் வருது. இந்த காதலர் தினத்தை அவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டாட சொல்லு. அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். அக்கா தெரியும் எனக்கு. எப்படியோ ஒரு கேக்க வாங்கி வச்சிருப்ப. 12 மணிக்கு அத்தானை எழுப்பி டகா டகான்னு கேக்க வெட்டி நீ ஊட்டி அவர் ஊட்டி. அத்தா மட்டும் லேசுப்பட்டவரா? வித்தியாசமா பிளான் பண்றதுல அக்காவையும் அத்தானையும் அடிச்சுக்கவே முடியாது. தெருவுல சாக்லேட் கொடுக்கறது, வீட்டு வாசல்ல ஐ லவ் யூன்னு கோலம் போடுறது, 12 மணிக்கு பேண்ட் வாசிக்கிறதுன்னு அத்தானும் சூப்பரா பிளான் பண்ணிருப்பாரு. ஆமாக்கா, நீயும் அதுக்கேத்த மாதிரி ஈக்குவலா பிளான் பண்ணிக்கோ. அப்புறம் அத்தா அசத்தி நீ சொதப்பிட போற. கலிடக்குறிச்சிக்காரங்களுக்கு காதலர் தினத்தை கொண்டாட தெரியலன்னு சரித்திரம் நம்மள அசிங்கமா பேசிட கூடாது. அது மட்டும்தான் என் கவலை. சரித்திரம் என்னதானே அசிங்கமா பேசும், நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. அக்கா எதுக்கு இந்த வைராகியம்? எப்படியும் ஏதாவது ஒரு கிஃப்ட நீ வாங்காம இருக்க போறதில்ல. அம்மா மேல சத்தியமா வாங்கலடி. ஏன்க்கா? இந்த ஒரு லவர்ஸ் டேக்கு இது அவனுக்கு நான் கொடுக்கற பனிஷ்மெண்டா இருக்கட்டும். அடுத்த காதலர் தினத்திலயாவது அவன் ஒழுங்கா இருப்பான்ல. தப்புக்கா, இது ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி 2 பேரும் சேருவீங்களா? அத விட்டுட்டு அவனை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீங்க அமைதியா இருங்க. அப்புறம் உன் இஷ்டம். ஆனா பாத்துட்டே இரு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல் மாதிரி அத்தா நீ அசிங்கப்படுற மாதிரி பெருசா ஏதாவது ஒண்ணு செஞ்சு அசத்த போறாரு. பாப்போம் பாப்போம். பாரு பாரு. யாரு? வர வர. யாரு? நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். கையில ஏதாவது அடிபட்டுச்சா? ஏன் ரோஜா அப்ப வாயில வாங்கிட்டு வந்தீங்க? ஏய், ஸ்டைல் அது. ஸ்டைலா? ஆமா. கேட்ச். ஃபார் மீ. யப். ஒய்யா? ஒய்யாவா? இன்னைக்கு என்னன்னு தெரியாதா உனக்கு? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன நாள்? சுதந்திர தினமா? நேரு மாதிரி நெஞ்சிலே குத்திக்கலாம் ரோஜா அப்ப வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? பிளாடி பிளாகாட்ஸ். இன்னைக்கு சுதந்திர தினமா? வேற என்ன நாள்? யோசி. அஷ்டமி. ஆமாண்டி, இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளை கழிச்சு தசமி. ஏங்க கிண்டல் பண்றீங்க? இப்படி மென்டலா இருந்தா கிண்டல் பண்ணாம என்ன செய்வாங்க? ஃபீலிங்கா ஒருத்த ரோஜா போட வந்து நிக்கிறான். அஷ்டமி நவமின்னு கலாச்சா என்ன அர்த்தம்? ஏங்க என்னன்னு சொல்லுங்க. Today what day? யூ பர்த்டே? No. ஐ பர்த்டே? No, no. அப்புறம் என்ன? Today ours day. I mean Lovers Day. என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, உலகமே காதல கொண்டாடிட்டு இருக்கு. ராஜசேகர் சாரதா கொண்டாடலன்னா நல்லா இருக்குமா? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. எப்பவாவது வெக்கப்படுற, அப்போ இப்படி மூஞ்ச திருப்பிக்கினா எப்படி? காற்றுப்பா, உன் வெக்கத்தை நான் நேர்ல பாக்குறேன். ஏங்க ஒண்ணு கேப்பேன், தப்பா நினைக்க கூடாது. கேளுமா. நாம புருஷ பொண்டாட்டி தானே? ஏண்டி இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு டவுட்? இல்லங்க, நாம புருஷ பொண்டாட்டியா இல்ல லவ்வர்ஸா? ஷாரா, சொல்லுங்க ஷேக். நம்ம புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் சாவர வரைக்கும் லவ்வர்ஸ். ஆமாண்டி, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடாது கூடாது. ஏங்க அந்த சரணத்தை மூச்சு விடாம பாடுவீங்களா? பாடினா மொத்தமா மூச்சை விட்டுடும். பரவாயில்லையா? ஷேக், ஐ லவ் யூ. மீ டூ.
உனக்காக டடடடா. டடடடா. ஏங்க இது எனக்கே எனக்கா? யா. ஷேக் என்ன இப்படி பண்ணிட்டீங்க? Take it, Ra. நீங்களே கையில போட்டு விடுங்க. டடடடா. உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம். ஏங்க என்னம்மா? இந்த மோதிரத்தை எங்கெங்க எடுத்தீங்க? நம்ம வீட்டு பீரோல தாமா. பார்க்கும் போதே நினைச்சேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஏண்டி, குடுக்கிற பொருள் என்ன இருக்கு? இந்த நாளை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்கு கொடுத்தனா இல்லையா? ஆமாங்க, என் பீரோல இருந்து என் மோதிரத்தை எடுத்து நீங்க எனக்கு பரிசா கொடுத்தா கூட கொடுத்தீங்களே, அதுவே போதுங்க. மறந்துட்டல? நோ. என்னம்மா சொல்ற? शेख तुम्हारा बीरो से अंदर देखो. லோபலிகா. அதாட்டரானி தானனானி. என்னம்மா இது? அந்த வெள்ளை வேட்டி அவர்தான் வெள்ளை வேட்டியை கண்டுபிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காருல்ல, அந்த கல்லிடை குறிச்சி வெள்ளை வேட்டிக்கு எதிரா திருவான்மியூர் வெள்ளை வேட்டியை ரெடி பண்றதுக்கு தான் இந்த செட்டப். ஷேக் சொல்லுமா. ஷேக். சரா. ஷேக். I love you. Me too, யா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா என்ன மாமா இது கெட்டப்பு? கல்லிடை குறிச்சிக்காரங்க தான் வெள்ளை வேட்டி கட்டுவாங்களா? மெட்ராஸ்காரங்க கட்ட மாட்டாங்களா? அதுக்கு சொல்லல அத்தை, நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன விசேஷம் நான் தெரிஞ்சுக்கலாமா? உடனே நடிக்காதடி, ஏன்னு உனக்கு தெரியாதாக்கும்? நிஜமா தெரியல அத்தை. அம்மாடி, உன் அத்தையோட லவ்வர்ஸ் டே பிரசன்ட். இதுக்கு மேல வேண்டாம். நாங்க விஸ்வரூபம் பார்க்க போறோம். பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் லேட்டா தான் வருவோம். என்ன பிள்ளைங்களா பாக்குறீங்க? நீங்களும் எங்களோட வரீங்கோ. மீனாட்சி, நீயும் சரவணனும் காதலர் தினத்தை கழித்தே கொண்டாடுங்கள். வாங்க வாங்கோ. ஹலோ. சொல்லுமா. தேங்க்யூ. உனக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஆமா, காதலர் தின வாழ்த்து எனக்கு எதுக்கு சொல்ற? அப்பாவுக்கு சொல்ல. ஓ, காலையில கொண்டாடி முடிச்சிட்டீங்களா? வெரி குட் வெரி குட். இங்க ஒன்னும் இல்லம்மா, உன் மாப்பிள்ளைக்கு தீபாவளி பொங்கல் மட்டும்தான் தெரியும். வேலண்டைன்ஸ் டே எல்லாம் ஒன்னும் தெரியாது. விடுமா. சரி, வச்சிடுறேன். என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? சும்மாதான். இல்ல, இந்த டைம்க்கு வீட்டு பக்கம் வர மாட்டீங்கல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, வந்தேன். ஹலோ, யாரும் பொய் சொல்ல வேண்டாம். உண்மையை சொல்லுங்க, வேலை எதுவும் இல்லையா? ஏய், என்ன நீயே நம்பவே மாட்டேங்கிற? இல்ல, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க. அதான் வலது ஒன்று துடிச்சுக்கே இருந்துச்சு. யாரா நம்மளை நினைக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இல்லை, நம்ம பொண்டாட்டியை தவிர யாருமே நினைக்க மாட்டாங்களேன்னு தான் கிளம்பி வந்தேன். பார்த்தா கரெக்டாக இருக்கு. ஃப்ராடு. ஒரு சின்ன விஷயம். என்ன? இல்ல,
பெருசா ஒன்றும் இல்லை. அதான் சின்ன விஷயம்னு சொல்லிட்டே, விஷயம் என்னன்னு சொல்லு. ம் ம். என்ன? மைனர் செயின். ஐயா, அடுத்தவ செயினுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன். அடடா, ரொம்ப தான் ஜோக் அடிக்கிறாரு. சரி, இது யாரோடது? சொன்னேனே மைனரோடதுன்னு. சரி, யாரு மைனரு? இந்த வீட்ல இருக்கிறது ஆம்பளைங்க 2 பேர் தான், ம். நீங்களும் உங்க அப்பாவும். யாரு மைனர் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஆ? ஓ, மைனர் நீங்க தானா? ஏய், உனக்கு இருக்க நக்கல் இருக்கு பாரு. மைனர் தலை குனிஞ்சிங்கன்னா செயின் போட்டு விடுறதுக்கு வசதியா இருக்கும். ம். 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 போட்டாச்சா? ம். தேங்க்ஸ். உண்மையை சொல்லுங்க, இந்த செயின் பார்த்தது உங்களுக்கு என்ன தோணுச்சு? உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லட்டா? சொல்லுங்க. எப்படியும் ஒரு 4-5 பவுன் இருக்கும். கூட்டுறவு வங்கியில வச்சா ஒரு 80லேருந்து ₹1 வரைக்கும் போமேன்னு தோணுச்சு. போங்க. ஏய், நீ தானே உண்மையை சொல்ல சொன்ன. த்ரில்லிங்கா ஏதாவது சொல்வீங்கன்னு பார்த்தா ₹80 போகும், ₹1 போகும்ன்ட்டு. ஏய், நான் சும்மா விளையாடி சொன்னேன். உள்ள ஃபீலிங்லாம் எல்லாம் இருக்குமா? எந்த காரணத்து கொண்டும் நீங்க இந்த செயினை அடக வைக்கவே கூடாது. இல்ல, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வைக்க கூடாது. கண்டிப்பா இல்லடா. அப்புறம் எமர்ஜென்சி அது இதுன்னு ஏதாவது சொன்னீங்க? மாட்டேன். அம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம்? பாத்தீங்களா, மறந்துட்டீங்க. என்னன்னு சொல்ற? மறந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தோணி இருக்காது. அதான் கேக்குறேன், என்னன்னு சொல்லு. இன்னைக்கு காதலர் தினம். அதான் அன்பான காதலருக்கு ஒரு சின்ன கிஃப்ட். லைஃப்ல முதல்ல அன்புனா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது உங்ககிட்ட தான். ஸோ தேங்க்யூ மை லவர் பாய். என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. மறந்துட்டேன்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, மறக்கலையா? அது எப்படி பிப்ரவரி 14 மறக்க முடியும்? வேற என்னன்னு சொல்லுங்க. இல்லை, ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க கூட கையில காசு இல்லை. அட, இது ஒரு பெரிய மேட்ரா? விடுங்க. இல்லப்பா, நீ எனக்காக கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கப்ப. பரவாயில்ல, விடுங்க. இருக்கிறப்ப வாங்கி கொடுங்க. அதான் ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட தானே இருக்கு. இருக்கு. உன் பணத்திலே உனக்கு கிஃப்ட் வாங்கி தர்றது நம்ம மாதிரி இருந்துச்சு. காசு இல்ல, கிஃப்ட் வாங்கல. விடுங்க, வரும்போது வாங்கிக்கலாம். வாங்கலண்டெல்லாம் இல்ல. வாங்கிட்டீங்களா? ஆமா. அப்புறம் என்ன, கொடுங்க. இல்ல, அது கொஞ்சம் சப்ப மேட்ரு. அதான். என்ன? இது தவிர வேற என்ன வேணும்? தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, சொல்லுக்கா. எங்க இருக்கீங்க? இங்கதான் சாப்பிட வந்தோம். எங்க டேபிள்ல ஃபுல்லா இருக்கு, அதான் வெளியில வெயிட் பண்றோம். கொஞ்சம் தனியா வாடி. தனியா தான் இருக்கேன். அவங்க எல்லாம் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், சரவணனுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல? என்னடி சிரிக்கிற? லூசா நீ? என்ன இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குற? என்னதான் சண்டையா இருந்தாலும் லவ்வர்ஸ் டேக்கு ஏதாவது கொடுக்க வேணாமா? கோவத்துல விட்டுட்டேன், இப்ப தப்புன்னு தோணுது. என்னடி பண்ணலாம்?
என்ன பண்ணலாம் சொல்லு. இப்போ போய் வாங்குறதா இருந்தா என்ன வாங்க முடியும்? தெரு முனையில இருக்கிற பொட்டி கடையில பால் பாக்கெட் கிடைக்கும், பழசரக்கு கிடைக்கும். ஏய், இல்லனா அந்த ரெனால்டு பேனா அந்த மாதிரி ஏதாவது. கடுப்பேத்தாதடி. கொஞ்சம் அங்க மெயின் ரோட் வந்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கு. அங்க கொஞ்சம் எல்லாம் மொக்கையா தான் இருக்கு. இந்த லவ்வர்ஸ் பொம்மை, டைம் பீஸ். என்னடி இப்படி சொல்ற? ஆமாக்கா, இப்போ யாராச்சும் தேடுவாங்களா? உடனே அட்வைஸ் பண்ணாத, ஐடியா சொல்லு. அக்கா, சிம்பிள் அண்ட் பெஸ்ட் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. டென்ஷன் ஆக கூடாது. கிண்டல் அடிக்காம சீரியஸா சொல்லு, டென்ஷன் ஆக மாட்டேன். இந்த லவ்வர்ஸ் டேக்கு அத்தானுக்கு உன் மன்னிப்பு கிஃப்டா கொடு. ஆமாக்கா, இதை விட வேற ஒருத்தருக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்ன கொடுத்துட முடியும்? அத்தான் பண்ண தப்ப மன்னிச்சு அத்தான சேர்த்துக்கோ. அதான் நீ அத்தானுக்கு கொடுக்கற பெரிய கிஃப்ட். பக்கம் பக்கமெல்லாம் டைலாக் பேசணும்னு அவசியம் இல்ல. இறுக்கி அணைச்சு அத்தானுக்கு ஒரு உமா கொடு. அது 1000 வார்த்தைக்கு சமம். எப்படியும் சட்டை, பேண்ட், போர் இதெல்லாம் பழைய கிஃப்டா தான் இருக்கும். பெஸ்ட் கிஃப்ட்னா அது இதுதான். ஒருவேளை அவன் எதுவும் கிஃப்ட் கொடுக்கலனா? ஏய், இப்படி யாராவது யோசிப்பாங்களா? அத்தான் கொடுக்கதே இல்ல. உனக்கு சரின்னு தோன்ற கிஃப்ட் நீ கொடு. வரா, நான் அப்புறம் பேசுறேன். மா, அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்க. எங்க? சும்மா வெளியே. எங்கன்னு சொல்லியா? விஸ்வரூபம் படத்துக்கு போறேன்னு. சுதாராமே எங்க? அவங்களையும் கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. நீ என்ன விசேஷம்? இல்ல எல்லாம் ஒன்னா படத்துக்கு போயிருக்காங்களே, அதான். தெரியாத மாதிரி நடிப்பான், நம்மளே வாய் திறந்து சொல்ல வைக்கிறதுக்கு. சரியான கல்லூரி மங்கி, அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி நடிப்பா. வேலண்டைன்ஸ் டேன்னு சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவ? நான் ஏன் சொல்றேன்? ஏதாச்சும் வேணுமா? லவ்வர்ஸ் டே, ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கலாம்ல. ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். கொஞ்சம் தண்ணி கொடு. டேய் சரவணா, எப்படியும் எதுவும் தர போறது கிடையாது. எதிர்பார்த்து ஏமாறாதடா. எனக்கு தெரியும்டா, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பியே, அத கொடு. இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு நடுவுல நான் கிஃப்ட் கொடுத்தா ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அவ கொடுத்தா அப்படியே அள்ளிட்டு போய் டின்னர் அசத்திர வேண்டியதுதான். அந்த கிஃப்ட கொடுடா, பதிலுக்கு உன் கன்னத்துல மறக்க முடியாத மாதிரி ஒண்ணு தரேன். இதுக்கு மேல என்ன வெயிட் பண்றது? அசிங்கமா இருக்குது. அவ்வளோ நெஞ்செழுத்தமா உனக்கு? இதுக்கு மேல இருந்தா இங்க சண்டை தான் வரும். கிளம்பு ராசா. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். கையில எதுவும் இல்ல, பேக்ல எதுவும் ஒளிச்சு வச்சிருப்பானோ? இருக்கும். ஒரு வாழ்த்து சொல்லாமா, இல்ல அதையும் தப்பா எடுத்து போலாம்? மீனாட்சி, நான் வரேன். ஏதாவது சொல்லுடி. அவ்வளவுதானா நீ? வரேன்.